அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசினருக்கு செவ்வாய் பெயர்ச்சி பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் தங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அவர் 6ஆம் இடத்திற்கு செல்வதால் அதற்கேற்ற விளைச்சல் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சந்தையில் உங்கள் விளை பொருட்களுக்கு நல்ல விலை லாபம் கிடைக்கும். பல விலை பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் அதன் மூலம் லாபம் பெறுவதற்கும் வழிவகுத்து தருவார்கள் சனி பகவான். அடுத்து செவ்வாய் ஓரளவு 6ஆம் இடத்தில் இருப்பது சுபம்தான். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தை குறிக்கிறது. வேலை சுமை அதிகமாக இருக்கும். அடுத்து அதிக அலைச்சல், உழைப்பு, வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தும். அதனால் அசதி, சோர்வு உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பொறுப்புகளும் பணி சுமையும் அதிகம். மற்றவர்கள் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். மனசு சோர்வுபடும். தாங்கள் பலருக்கு இடமாற்றம் உண்டாகும். ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்பர் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நிலுவையில் இருந்த பல வரவுகள் அனைத்தும் தங்களுக்கு சேரும். தங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருங்கள். அதிக வேகம் வேண்டாம். வரவை விட சில சமயம் செலவுகள் அதிகரிக்கலாம். ஏனென்றால் தற்சமயம் நடைபெற்ற சனி பயிற்சியில் சனி பகவான் 2ஆம் இடமாகிய பாத சனி, 7.5 சனியில் வாக்குஸ்தான சனி சென்றிருக்கிறார். பிறரிடம் பேசும்போது கவனமாக இருங்கள். அரசியல் துறையை பொறுத்தவரை பிற அரசியல் கட்சியினர் கூட உங்களிடம் மதிப்பு மரியாதை காட்டுவர். தங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்துவர். தங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். மாணவர்கள் படிப்பில் நன்றாக படித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். உயர் கல்விக்காக சிலர் முயற்சி செய்யலாம். சிலர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று வரக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். ஆகவே பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயர் உண்டாகும். கலைத்துறையை பொறுத்தவரை வருமானம் உயரும். ஆடல், பாடல், நாட்டியத்தில் உள்ளவர்களுக்கு வருமானம் உயரும். வாய்ப்புகள் தேடி வரும். புகழ் ஓங்கும். நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம் இது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி உதவி எளிதில் கிடைக்கலாம். தாங்கள் செய்ய வேண்டியது, நவகிரக சன்னதிகளில் 6 அல்லது 8 அல்லது சனிக்கிழமைகளில் 12 தீபம் ஏற்றி வருவது மிக சிறந்த பரிகாரமாகும். ஆக விளைச்சல் நன்றாக இருக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். பணத்தை சிக்கனமாக செலவழியுங்கள். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள். வெளியூர் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்த்தல் வேண்டும். கணவன் மனைவி வார்த்தைகள் பேசும்போது கவனமாக இருங்கள். சிலருக்கு கூட்டு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஆகலாம். விவசாயத்துறை பொறுத்தவரை ஓரளவு சேமிப்புகள் தங்களுக்கு உண்டாகலாம். அடுத்து பல மாதங்களாக மந்த நிலையில் இருந்த திரைப்படத்துறை தற்போது செழிப்பாக வருமானம் அதிகமாக இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரை மிக உகந்த கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. ஆகவே தங்களுக்கு ஓரளவு வருமானம் நன்றாக இருக்கும். பணம் வருகிறது என்பதை விட சேமிப்பு தான் முக்கியம். முடிந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடை அணிந்து முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.